வணக்கம், என்னுடைய பேர் ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியாலிட்டிங்கின் வீடு விற்பனை துறை முகவராக செயலாற்றிக் கொண்டிருக்கிறேன். ரியல் எஸ்டேட் சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்வது என்னுடைய பிரதான கடமை என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த விடயங்களுக்கான பதில்களை பெற்றுத்தருவதற்காக லெட்ஸ் டாக் வித் ரமணன் என்கின்ற இந்த நிகழ்ச்சியை யூடியூப் சேனலினூடாக நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். வீடு விற்பனை என்பது சாதாரணமாக ஒரு வீட்டை வாங்குவது விற்பது என்பதோடு மட்டும் நின்று விடுகின்ற ஒரு விடயம் அல்ல. வீடு விற்பனை அல்லது வீட்டு கொள்வனவு என்பது வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு தீர்மானம், மிகப்பெரிய ஒரு முடிவு. அதை மிக கவனமாக சரியாக திட்டமிட்டு பொருத்தமாக எடுக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படியாக பொருத்தமாக நீங்கள் அந்த முடிவுகளை தீர்மானங்கள் எடுக்கின்ற போது அது உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தும். சில வேளைகளில் உங்களுடைய முடிவுகள் தவறாகி போனால் அது வாழ்க்கையிலே மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்திவிடும். இரண்டு பக்கங்கள் ஒரு நாணயத்துக்கு இருப்பது போல இந்த வீடு விற்பனை துறையிலும் இரண்டு பக்கங்கள் இருக்கிறது. சாதகமான மாற்றங்கள் இருக்கலாம், பாதகமான விளைவுகளையும் அதை ஏற்படுத்தலாம். இவை தொடர்பில் முழுமையான ஒரு விளக்கத்தை, ஒரு தெளிவினை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. நீங்கள் முதல் தடவை வீடு வாங்குகின்ற ஒருவராக இருக்கலாம், ஒரு வீட்டை விற்றுவிட்டு இன்னொரு வீட்டிற்கு செல்பவராக இருக்கலாம். அதன் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்ன? வீடொன்றில் முதலீடுகளை செய்வதாக இருந்தால் எப்படியான வீட்டில் எங்கே முதலீடு செய்யலாம்? அது புதிய கட்டுமானங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு பழைய வீடாக இருக்கலாம், அதை வாங்கி திருத்தி விற்கின்ற செயல்பாடாக இருக்கலாம், அல்லது ஒரு காணியினை பெற்று அதில் வீடொன்றை கட்டி விற்பதாக இருக்கலாம். இப்படியாக நிறைய பொறிமுறைகளினூடாக உங்களுடைய வீடு விற்பனை சார்ந்த விடயங்களை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அவற்றிற்கான நுட்பங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் இந்த பகுதியின் நோக்கமாக இருக்கிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான பதில்களை துறை சார்ந்த வல்லுநர்களின் உதவியோடு எடுத்து வருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். மோட்கேஜ் துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான பாதகமான விளைவுகள், இப்படியாக நிறைய விஷயங்கள் மோட்கேஜ் தொடர்பான நிபுணர்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட இருக்கிறது. சட்ட ரீதியாக இப்படியான மாற்றங்கள் வருகிறது. என்னென்ன விடயங்கள் ஒரு வீட்டு விற்பனை சம்பந்தமான துறையிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும்? ஒரு சட்ட வல்லுநரின் உதவி ஏன் தேவையாக இருக்கிறது? அவர்களுடைய உதவியோடு எப்படியாக நீங்கள் உங்களுடைய வீட்டு கனவை நனவாக்கிக் கொள்ள முடியும்? என்னென்ன விடயங்களில் எல்லாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும்? எவ்வாறான மாற்றங்கள் வருகிறது? இவை பற்றியெல்லாம் ஒரு சட்டத்தரணியோடு பேசலாம். அதே போன்று வீடொன்றை வாங்குகின்ற போது அதற்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவது மிக முக்கியமானது. எப்படியாக வீட்டு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன, எவ்வாறு அந்த வீட்டு பரிசோதனைகளை முன்னெடுக்க வேண்டும், இது போன்ற விஷயங்களை நாங்கள் ஒரு ஹோம் இன்ஸ்பெக்டரோடு பேசி தெரிந்து கொள்ளலாம். இப்படி வீடு விற்பனை துறையோடு தொடர்பாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ப்ரொஃபஷனல்ஸையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் தொடர்ந்து சந்திக்கப் போகிறோம். இந்த நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதன் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்துவதன் மூலம் நாங்கள் பதிவேற்றம் செய்கின்ற புதிய விடயங்களை நீங்கள் உடனடியாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவிற்கு நன்றி. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம், லெட்ஸ் டாக் வித் ரமணன் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் iconnect mortgages-இன் வரன் கருணானந்தம் அவர்களை சந்திக்கப் போகிறோம். iconnect mortgages கனடாவில் இருக்கக்கூடிய டாப் 75 mortgage brokersல் ஒன்றாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ் அவர்களிடம் இருக்கிறது. உங்களுடைய மோட்கேஜ் தேவைகள் எதுவாக இருந்தாலும், அது A lending-ஆக இருந்தாலும் சரி, B lending-ஆக இருந்தாலும் சரி, செகண்ட் மோட்கேஜஸாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் அதற்கான சரியான தீர்வு இருக்கிறது. சரியான தீர்வை சொல்வது மிக முக்கியமானது. வீடு விற்பனையில் மோட்கேஜ் என்பது மிகப்பெரிய பங்கை வகிக்கிறது. ஒரு சரியான மோட்கேஜ் இருந்தால்தான் அந்த வீட்டு விற்பனை அல்லது அந்த வீட்டின் முதலீடு என்பது மிகச் சிறப்பானதாக இருக்கும். ஆகவே ஒரு பொருத்தமான மோட்கேஜை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு iconnect-இன் வரன் அவர்களுடைய டீமை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்று மோட்கேஜ் துறையில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை வரனோடு இணைந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். வணக்கம். வணக்கம் ரமணன். எப்படி இருக்கிறீர்கள்? சரி, இந்த வீடு வாங்குறது விற்கிறதுல மிகப்பெரிய பங்கு மோட்கேஜுக்கு இருக்கிறது. மோட்கேஜில் மிகப்பெரிய பங்கு டவுன் பேமெண்ட்டுக்கு இருக்கிறது. ஸோ எல்லாருக்குமே டவுன் பேமெண்ட் என்பது ஒரு கிரிட்டிக்கலான விஷயமாக இருக்கும். ஆனால் அந்த டவுன் பேமெண்ட் என்பதை தாண்டியும் சில விஷயங்கள் மோட்கேஜ் எடுப்பதில் கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்குது. அவர்களுடைய கிரெடிட் ஸ்கோராக இருக்கலாம், அவர்களுடைய இன்கமாக இருக்கலாம். என்னென்ன விஷயங்கள் ஒரு மோட்கேஜை பெற்றுக்கொள்வதில் கூடுதலான பங்களிப்பை வழங்குகிறது? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இன் மோட்கேஜ். இப்போ நீங்கள் ஒரு மோட்கேஜ் அப்ளை பண்ணீங்க, லெண்டர்ஸ், பேங்க்ஸ், they look for five C's. Okay. Credit, credibility, capacity, அது வந்து இன்கம், collateral, ப்ராப்பர்ட்டி, எங்கள் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்றது, மற்றது வந்து collateral. ஸோ அந்த 5 C's தான் பேங்க் பார்க்குறது. அதில் மெயின் திங் பேங்க் பார்க்குறது நீங்கள் சொன்ன மாதிரி இன்கம், டவுன் பேமெண்ட் அண்ட் கிரெடிட். ரைட். ஸோ அதுதான் டிட்டர்மின் பண்ணும் எங்கே A lender போகலாமா, B lender போகலாமா, அல்லாட்டி ரெண்டும் சரி வராமல் ப்ரைவேட் லெண்டிங்கு போகலாமா, அந்த ஃபேக்டர்ஸ் தான் டிட்டர்மின் பண்ணும்.
ரைட். இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் அஃபோர்டபிலிட்டி என்ற ஒரு விஷயம் இருக்குது. பலரும் அதை கவனம் செலுத்துவதில்லை. பேங்க்ஸ் அல்லது ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அதற்கான ஒரு ரேஷியோவை வைத்திருக்கிறது. ஒருவர் எப்படியான ஒரு வீட்டை கொள்வனவு செய்யலாம், எவ்வளவு மோட்கேஜ் ஒருவர் கேரி பண்ணலாம் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அவர்களுடைய இன்கம், அவர்களுடைய டவுன் பேமெண்ட், அவற்றை அடிப்படையாக கொண்டு அந்த விஷயம் தீர்மானிக்கப்படுகிறது. அஃபோர்டபிலிட்டி என்பதை ஏன் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்? Why it's so important? Affordability is very important. First of all வந்து உங்களுக்கு அஃபோர்ட் பண்ணலாம். நீங்கள் உங்கள் வீடு வாங்குறதுக்கு முதல்ல தெரியும் எவ்வளோத்துக்கு மந்த்லி பேமெண்ட் வரும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிட்டர்மின் வந்து எவ்வளோ மந்த்லி பேமெண்ட் வர போகிறது. ஆனால் எவ்ரி லெண்டர்ஸ் வந்து அஃபோர்டபிலிட்டி வேறு மாதிரி பார்க்குறது. இப்போ நீங்கள் லெஸ் தேன் 20% டவுன் பேமெண்ட் போடக்குள்ள அஃபோர்டபிலிட்டி வந்து லோவர். ஏன்னா அமர்டைசேஷன் வந்து ஒன்லி 25 வருஷம் தான் அமர்டைசேஷன் இருக்கும். when you put 20% down, affordability வந்து ஹையாக இருக்கும். ஏன்னா 30 amortization இருக்கு. அதை விட நீங்கள் இப்போ 20% down போட்டு பீலண்டில் போயிருக்க they take more risk. But how they are different என்றால் அவங்க வந்து extended ratio. இப்போ ஸ்டாண்டர்ட் GDS and TDS வந்து GDS வந்து உங்களோட வருமானம் எவ்வளவு, உங்களோட டெட்ஸ் எவ்வளவு. பேங்க்ஸ் வந்து ட்ரெடிஷனலி வந்து 39 and 44. அதாவது உங்களுடைய வருமானம் திற்கும் உங்களுடைய கடனுக்கும் இடையிலான அந்த விகிதாசாரம் எப்படி இருக்க போகுது? 44% தான் பேங்க் கூட இருக்கு. மேபி 45-46%. உதாரணத்தோடு சொல்ல முடியுமா? அது $1,00,000 வருமானம் எடுக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் அவருடைய அஃபோர்டபிலிட்டி, அல்லது ஒரு குடும்ப வருமானம் $1,00,000 இருந்தால் அவருடைய அஃபோர்டபிலிட்டி எப்படியாக கால்குலேட் பண்ணப்படும்? இப்போ ரூல் ஆஃப் தம் ரமணன் நான் இப்படி தான் பார்க்குறேன். இப்போ கிளைண்ட் ஒரு கால் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் திங் பார்க்குறேன் ஒரு டவுன் பேமெண்ட் இருக்கு. இப்போ டவுன் பேமெண்ட் வந்து லெஸ் தேன் 20% என்றால் மேபி உங்களோட அஃபோர்டபிலிட்டி வந்து 4.5 to 5% யூ இன்கம். ரைட். ஸோ 100,000 இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு வந்து அஃபோர்டபிலிட்டி வந்து 4.5 to 5%. டெட் இப்போ லைன் ஆஃப் கிரெடிட் கார்டு காப்பி முதல்ல பொறுத்து மேபி அதில் வந்து ஒரு 450,000 to 500,000 மோகேஜ் குவாலிஃபை பண்ண முடிய மாதிரி இருக்கும். அதே கிளைண்ட் வந்து 20% போடணும் என்றால் அது வந்து ஒரு 5 to 6 times இருக்கும். ரைட். ஸோ $500,000-$600,000 போகக்கூடியதாக இருக்குது. இது மிக முக்கியமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது வீடுகளை இந்த ப்ரைஸில் வாங்க முடியாது. எல்லோருமே ஆவரேஜ் ப்ரைஸ் more than 800,000 இருக்கிறார்கள். அப்படியாக இருந்தால் எங்களுடைய அஃபோர்டபிலிட்டி என்பது எங்களுடைய டவுன் பேமெண்ட்டில் தான் தங்கியிருக்கிறது. எவ்வளவு கூடுதலாக நாங்கள் டவுன் பேமெண்ட்டை போட்டு மோட்கேஜ் அளவை குறைக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த வீட்டை நாங்கள் கேரி பண்ணுவது ஈஸியாக இருக்குங்க. அப்சல்யூட்லி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அஃபோர்டபிலிட்டி வந்து வாங்குற வீடுன ப்ரைஸ் கூட்டிட்டு. ஸோ தட்ஸ் வைஸ் கம் டைம். இப்போ சில லெண்டர்ஸ் வந்து பேஸ்மெண்ட் ரெண்ட்லிங்க, சம் பீப்புள் தே இப்போ வீடு வாங்கினா மேலேருந்து கொண்டு பேஸ்மெண்ட் ரெண்ட் பண்ணாமல் அப்போ பேஸ்மெண்ட் ரெண்டல் இன்கம் இருக்கக்குள்ள அதை வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ சில நேரம் பி லெண்டர்ஸை பார்த்தீங்கன்னா some people they might have older parents living in the house. They use a substitute of the income. But அந்தந்த சின்ன விஷயங்கள் வந்து உங்களோட அஃபோர்டபிலிட்டி வந்து கூட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ ஒரு கப்பல் வாங்கினோம்னா அவன் அம்மா அப்பா சிபி ஓஎஸ் வைக்கணும் என்றால் அவள் வந்து மோகேஜில் போக தேவையில்லை, அவன் இன்கத்தை யூஸ் பண்ணலாம். ஆனால் அது வந்து இது வந்து ட்ரெடிஷனல் பேங்கால் அது வராது. You have to go with the B lender. So as a mortgage broker we have a solution. We can find the right solution in a right way for this. இப்போ நீங்கள் A lender B lender என்ற விஷயங்கள் நாங்கள் அடிக்கடி பேசியிருக்கிறோம். எல்லோருக்கும் இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறது. B lenderகிட்ட போனால் நிறைய இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவார்கள், நிறைய லெண்டர் ஃபீ இருக்கும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் என்ற ஒரு பயம் இருக்கிறது. அதனால் அவர்கள் A lenderiடம் சில வேளைகளில் தவறான தகவல்களை வழங்கி கூட A lenderiடமிருந்து மோட்கேஜை பெற்றுக்கொள்ள வேண்டும், போலியான விஷயங்களை வழங்கி கூட பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு ஆலோசனை சிலரிடம் இருக்கிறது. வீடு வாங்க வருகின்றவர்கள் அப்படியான கேள்விகளையும் கேட்கிறார்கள். இந்த A lender B lender இடையிலான வித்தியாசம் என்ன? உண்மையிலே பி லெண்டரிடம் யார் செல்லலாம், யார் செல்லக்கூடாது? ஓகே, ஏ லெண்டர்கிட்ட போய்க்குள்ள கோஸ்ட் ஆஃப் போரோயிங் என்ற நீங்கள் கடன் எடுப்பதற்கான கடன் இது வந்து குறைவு. பேங்க் லெண்டர் ஃபீஸ் இல்லை, ப்ரோக்கர் ஃபீஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. பட் ஹவு வி ஜட்ஜ் த கிளைண்ட். இப்போ ஒரு கிளைண்ட் வந்து இப்போ நீங்கள் ஒரு கிளைண்ட் ரெஃபர் பண்ணி ஒரு கிளைண்ட் கால் பண்ணால் we will find all the reason to find the solution for the client with the major banks. Right. இது வந்து டிடி பேங்காக இருக்கலாம், ஸ்கோஷியா பேங்காக இருக்கலாம், HSBCயாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் நேஷனல் பேங்காக இருக்கலாம். ஏன்னா அதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் த கிளைண்ட். ஆனால் இப்போ நாங்கள் கேட்குறது உங்களுக்கு கோர்ஸ் ஜெனரேட் பண்ணலாமா, அல்லாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் பேமெண்ட்டை கூட்டலாமா, பேஸ்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் இருக்குதா. ஸோ அதை அந்த விஷயத்தையும் பார்த்து we try to do. இப்போ இருக்கிற வட்டி விகிதத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஏ லெண்டரில் வந்து ஒரு 1.5 to 2% போல இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுக்கலாம். ஆனால் ஒரு ஃபீஸும் இல்லை. அந்த ஆப்ஷனும் இல்லாட்டி ஆஸ் அ மோகேஜ் புரோக்கர் இன்னும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பி லெண்டர். நாங்கள் முதற்காய்ச்ச மாதிரி ரேஷியோஸ் லைக் வீதாசாரம் வருமானத்துக்கும் இருக்கும். அப்போ அவங்க வந்து கூட ரிஸ்க் எடுப்பாங்க. Even though they are chartered banks, if you look at the equitable bank, they are actually a Schedule 1 bank. So it's not like they are going to charge you. And it's a private lenders illa. They take so how do you say the B lender? They use a non-traditional income.
For example, someone who is self-employed, who is in a trucking business, I will வந்து ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு $10,000 உழைக்கணும் வைங்க, $120,000 உழைக்கணும். ஆனால் டேக்ஸில் காட்டுற இன்கம் வந்து 30,000 தான். அப்போ நீங்கள் பேங்கில் போனீங்கன்னா பேங்க் வந்து 30,000 வச்சு தான் குவாலிஃபை பண்ணுவீங்க. ஆனால் இதே வந்து பீல் அண்ட் ரெக்யூட்டபிள் பேங்கோ, ஹோம் ட்ரஸ்ட்டோ, ஹெமின்ட்ரி அப்படியான பீல் இண்டஸ்ட்ரியில் போய்க்குள்ள they will use $120,000 பிஸ்னஸ் இன்கம். ரைட். அப்போ உங்களோட இன்கத்தை வந்து நீங்கள் ஒன்றுமே சேர்த்துடலாம், அந்த இன்கத்தை வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்க ரேட் வந்து இப்போ உங்களுக்கு கிரெடிட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா, சே ஒரு 680 மேலே கிரெடிட் இருந்துச்சுன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2.9. ரைட். ஸோ 2.9 வந்து இட்ஸ் நாட் ஹை ரேட் அட் ஆல். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ இருக்கிற விதத்துக்கு ரைட். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்கொஷியா பேங்க், ஆர்பிசி, டிடியிலேயே வந்து லாஸ்ட் இயர் அதுக்கு இயருக்கு முதலெடுத்த மோர்கேஜ் வந்து ஆல்மோஸ்ட் மோர் தேன் 3.5%. So it's a really good rate. But என்ன இதுண்டா அதில் வந்து ஒரு lender fee சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா they take a high risk, they charge a lender fee. அது வந்து ஒரு 1% மோர்கேஜ் அமௌண்ட் தான் இருக்கு. ஆனால் ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக உங்களிடம் டவுன் பேமெண்ட்டும் இருக்கிறது, கிரெடிட்டும் இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு வகையிலே உங்களுக்கு போதுமான வருமானத்தை காட்டக்கூடியதான ஆவணங்கள் இல்லை, டாக்குமெண்டேஷன் உங்களிடம் குறைவாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பி லெண்டரிடம் உங்களுடைய மோர்கேஜை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான உதவிகளை iconnectன் மூலமாக நீங்கள் பெற முடியும். ஏனென்றால் நிறைய ஏ லெண்டர்ஸ் அண்ட் பி லெண்டர்ஸோடு அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கிறதோ அந்த பொருத்தமான மோர்கேஜை பெற்றுத் தருவது தான் அவர்களுடைய நோக்கம். ஆகவே அங்கே போனால் கட்டாயமாக நாங்கள் பி லெண்டரிடம் போக வேண்டும் என்பதல்ல. ஏ லெண்டரிடம் செல்ல முடியாதவர்கள் பி லெண்டரிடம் செல்லலாம். எப்படியாவது ஒரு வீட்டை வாங்க வேண்டும் என்பது தான் எல்லோருக்கும் ஆசையாக இருக்கிறது. 2021 வருகிறது. அதில் இருக்கக்கூடிய கோல்ஸில் மிக முக்கியமாக பலருக்கும், குறிப்பாக யங் ப்ரொஃபஷனல்ஸுக்கு, இப்போது புதிதாக வேலை தேடியவர்கள் அல்லது புதிதாக திருமணமானவர்களுக்கெல்லாம் இந்த புதிய வருடத்தில் ஒரு புதிய வீட்டை வாங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். எப்படி வாங்கலாம் என்ற கேள்விதான் எல்லோருக்கும் இருக்கும். அதற்கான சொல்யூஷன்ஸை தேடுவது தான் இந்த லெட்ஸ் டாக் வித் ரமணன் நிகழ்ச்சி. அதில் இன்று நாங்கள் iconnectன் வரனோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். வரன் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் பற்றி பேசுகின்ற போது அவர்களுக்கான ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கிறதா? அவர்கள் பேங்க் அவர்களுக்கு சில வேளைகளில் 5% டவுனோடு அவர்கள் ஒரு மோர்கேஜை குவாலிஃபை பண்ணக்கூடிய வசதிகள், அல்லது அவர்கள் மேலதிகமான ஒரு லோன் வசதியினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள், எப்படியான வசதிகள் எல்லாம் இருக்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையரை பொறுத்தவரை? ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் வந்தால் நீங்கள் வந்து 5% வாங்கலாம். மினிமம் வந்து 5% டவுன், அப் டு $500,000 இஸ் a 5% டவுன். பிட்வீன் $500 and $1 million இஸ் a 10% டவுன். ஆனால் இப்போ அதுக்கு வந்து முக்கியமான ரீசன் வந்து இன்கம். ஸோ இப்போ இன்கம் இல்லாட்டி ஹார்ட் டு குவாலிஃபை. ஸோ வி டீல் வித் a lot of first time home buyers. இப்போ அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து டவுன் பேமெண்ட் இருக்கும், இன்கம் இருக்காது. சில பேருக்கு வந்து இன்கம் இருக்காது, டவுன் பேமெண்ட் இருக்கும். ஸோ தேர்ஸ் அ மல்டிபிள் சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் parents. In our community, glad to see parents as equity in the house. So they can do two things, Ramanan. They can இப்போ ரீஃபைனான்ஸ் பண்ணி இல்லாட்டி லைன் ஆஃப் கிரெடிட் அவங்க இருக்கிற வீட்டில் லைன் ஆஃப் கிரெடிட் எடுத்து கிட்ஸுக்கு வந்து ஹை டவுன் பேமெண்ட் கொடுக்கலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லாட்டி பேரண்ட்ஸ் வந்து கோசைன் பண்ணலாம். ஸோ தோஸ் ஆர் த பெஸ்ட் ஆப்ஷன் தட் வி ஆர் அட்வைசிங் த கிட்ஸ் டு கெட் இன் டு த ஹவுசிங் மார்க்கெட். சில கிட்ஸ் வந்து சில யங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து they want to buy a property but they still continue to live with the parents, and in a culture வந்து they only can move in with the partner when they get married. So they think ahead. ஒரு 2 years முதல்ல வீடு வாங்கி ரெண்டு கொடுத்துட்டு then they will live with the parents. So those are the options. So அப்படி இருக்கேக்குள்ள வந்து இப்போ 20% down payment கொடுத்தா rental income யூஸ் பண்ணலாம். So there's many ways we can walk them through even with the with the major banks for them to get the dream come true. ஆகவே ஒரு வீட்டை வாங்குகின்ற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அனுகூலம் ஒரு ஃபோர்ஸ்ட் சேவிங்ஸ் அந்த வீட்டில் இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையராக இருந்தால் நீங்கள் உங்களுடைய வீட்டை முதல் தடவையாக நீங்கள் ஒரு வீட்டை கொள்வனவு செய்கின்ற போது பெற்றோரோடு இருக்கின்ற போதே நீங்கள் அந்த வீட்டிற்கான முதலீட்டை மேற்கொண்டு அந்த வீட்டை கொள்வனவு செய்யலாம். எப்படியான வீடு எங்கே வாங்கலாம், உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான வீடுகள் இருக்கின்றனவா, அவற்றை சரியான முறையிலே அடையாளம் கண்டு வாங்குவது என்பது மிக முக்கியமான தேவை. அதை நீங்கள் பொருத்தமான ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டின் உதவியோடு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த டவுன் பேமெண்ட்டை எப்படியாக நாங்கள் தேடிக்கொள்ளலாம்? வரன் சொன்னது போல பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் சிலரை பார்த்திருக்கிறேன் வரன், அவர்கள் வேலை செய்ய தொடங்கியுடன் டவுன் பேமெண்ட்டுக்கான ஒரு சேவிங்ஸை செய்வார்கள், பகுதியான சேவிங்ஸ் செய்வார்கள். சில வேளைகளில் பெற்றோரிடமிருந்து RRSPயை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக, சில வேளைகளில் 5 வருடங்கள் வேலை செய்த ஒருவர் முதல் தடவையாக வீடு வாங்க முற்படுகின்ற போது தன்னுடைய சேமிப்பை அந்த டவுன் பேமெண்ட்டுக்காக பயன்படுத்துவதற்கு முனைவார். எப்படியாக டவுன் பேமெண்ட்டை நாங்கள் செக்யூர் பண்ணிக்கொள்ளலாம்? எப்படியான ஆப்ஷன்ஸ் இருக்கிறது டவுன் பேமெண்ட்டை அதிகரிப்பதற்கு? I think down payment அதிகரிக்கிறதுக்கு number one reason வந்து savings. So as a young professional, don't go and blow all the money away. So put the money on the side. That's number one. Especially when I see a lot of
young professionals, they are staying with parents, one of the best time to save மிகப்பெரிய பிரச்சனை அவர்கள் வீடு வாங்குவதற்கு முன்பாக ஒரு வாகனத்தை வாங்கிவிடுவார்கள். இது பல பெற்றோரும் சொல்லக்கூடிய ஒரு குறையாக இருக்கும். வீடு வாங்க சொன்னால் அவர் கார் வாங்கணும், மெர்சிடிஸ் வாங்கணும் அல்லது BMW வாங்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். அது வாங்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் வாகனத்தை வாங்கினால் வாகனத்தில் தேய்மானம், அதாவது அதற்கு பொருந்த பணம் டெப்ரிசியேஷன் தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் ஒரு வீட்டில் போட்டிருந்தீர்கள், ஆனால் அதை அப்ரிஷியேட் பண்ணும். அந்த அப்ரிஷியேஷனை வைத்து நீங்கள் வாகனத்தை வாங்கலாம், ஒரு 2-3 வருடங்கள் லோன் எடுக்கலாம். ஆகவே எது சரியான ஆப்ஷன் என்பதை நீங்கள் தான் தெரிவு செய்ய வேண்டும். அதை பெற்றோரும் நான் நினைக்கிறேன் பிள்ளைகளுக்கு எஜுகேட் பண்ண வேண்டும். அவர்களுடைய விருப்பத்தின்படி படித்து முடிச்சிட்டார், கிராஜுவேட் பண்ணிட்டார், ஒரு வாகனத்தை வாங்கி கொடுக்கலாம் என்று யோசிக்காமல் எப்படி லாங் டேர்முக்கு இதை சஸ்டெயினபிளாக அவர்களுடைய எக்கனமியை டெவலப் பண்ணுவதற்கு என்ன செய்யலாம் என்பதை பெற்றோர் ஆலோசனையாக முன்வைக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். I think first young professional வந்து best reason to start saving contribute was RRSP. Right. RRSP ல வந்து $35,000 மட்டும் first time home buyers ல withdraw பண்ணலாம். And also you can take a RRSP loan as well. Right. So அது ஒரு one reason. I want to save as much as you can. Like we are seeing a lot of young professionals, they have good income. They have good income, so you can even buy a condo with a 5% down. Right. So for a 5% down, it's like a price less than a நீங்க கார் கொடுக்கறத விட கூடவே தான் இருக்கும். Right. அப்படி இல்லாட்டி some parents they are volunteering to help their parents. Right. நீங்க சொன்ன மாதிரி parents ஹெல்ப் பண்றது காரை வாங்காம put into the house. இப்போ கொண்டோ என்று சொல்லுகின்ற போது ஒரு விஷயம் இருக்கிறது. கொண்டோவில் 5% டவுன் பேமெண்ட்டை போட்டால் கொண்டோவில் அசைன்மெண்ட் ஆப்ஷன் இருக்கிறது. சில வேளைகளில் அந்த அப்ரிசியேஷன் என்பது கூடுதலாக வருகின்ற போது நீங்கள் மோர்கேஜ் எடுக்காமல் அதை விற்றுவிட்டு அதில் இருந்து வரக்கூடிய பணத்தை இன்னும் ஒரு வீட்டிற்கு டவுன் பேமெண்ட்டாக போடலாம். அது ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் இன்கமாக உங்களுக்கு வந்து சேரும். ஆகவே நீங்கள் ஒரு ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுவீர்களாக இருந்தால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் அல்லது உங்களுடைய சேவிங்ஸில் எப்படியாக நீங்கள் அதை சிறப்பான முறையில் முதலீட்டு அதிலிருந்து லாபத்தை பெற்று அல்லது உங்களுடைய டவுன் பேமெண்ட் ஆப்ஷன்ஸை அதிகரிக்கலாம் என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்த மோர்கேஜ் என்று வருகின்ற போது வரன் 2 முக்கியமான விடயங்கள் பற்றி பேசுகிறார்கள். நாங்கள் ஏற்கனவே ஒரு விஷயம் பேசியிருக்கிறோம், பிரைவேட் லெண்டர்ஸ் அல்லது ஏ லெண்டர்ஸ், பி லெண்டர்ஸ். அது மாதிரி இன்னொரு விஷயம் பேசப்படுகிறது, இந்த செக்யூர்ட் மோர்கேஜ், அன்செக்யூர்ட் ஆகிற ட்ரெடிஷனலாக இருக்கக்கூடிய சிஎம்ஹெச்சிக்கு செல்லாமல் வரக்கூடிய மோர்கேஜஸ் அல்லது சிஎம்ஹெச்சியின் இன்சூரன்ஸ் பண்ணப்பட்ட இன்சூர்ட் மோர்கேஜாக இருக்கும். இந்த விஷயம் என்ன உண்மையில் இன்சூர்ட் மோர்கேஜ் என்றால் என்ன, நான் இன்சூர்ட் மோர்கேஜ் என்றால் என்ன? So insured mortgage என்றால் the mortgage is insured by CMHC. So there's a 3 governing body. One the CMHC and a Genworth, they change the name now, and a Canada guarantee. Right. So anyone who puts less than 20% down, right, all the mortgages need to be insured by one of the 3 lenders, right, one of the 3 insured. Right. But they all have a different criteria. And insured mortgage வந்து interest rate வந்து குறைவு than 20% down, and the mortgages வந்து guaranteed by the insured. Right. ஆனால் அது குவாலிஃபை பண்ற வந்து கஷ்டம். என்ன 25 amortization, they have a tough criteria. Right. ஆனால் 2016க்கு முன்னாடி வந்து எல்லா மோர்கேஜும் வந்து இன்சூர் பண்ணப்படும். Right. இப்போ வந்து rental properties, 30 amortization, none of those mortgages are insured. Right. That's why you see a little bit of a difference on the rates. அதாவது நீங்கள் ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வாங்குவதாக இருந்தால் கட்டாயமாக 20% போட வேண்டியிருக்கிறது. அதுக்கு காரணம் இதுதான். எல்லோரும் கேட்பார்கள், ஒரு 2வது வீட்டை நாங்கள் 10% வாங்கலாமா என்றால் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆகவே நீங்கள் ஒரு 10% இன்னும் ஒரு செகண்ட் மோர்கேஜாக கொண்டு வந்து 20% ஆக்கித்தான் நீங்கள் வாங்க வேண்டும். ஆனால் அது அட்வைசபிள் இல்லை என்று நான் நினைக்கிறேன். இல்லையா? ஆனால் அது வந்து ஆப்ஷன் இருக்கு. இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆள் வந்து லைக் லெட்ஸ் சே குட் இன்கம் இருக்குது, குட் கிரெடிட் இருக்குது. ரைட். ஆனால் அவையில் வந்து இப்போ லெட்ஸ் சே ஒரு கிட்ஸ் வந்து யூனிவர்சிட்டிக்கு போயினோம். ரைட். ஆனால் அந்த வீட்டை வந்து செகண்ட் ஹோமா வாங்கலாம். ரைட். ஆனால் இட்ஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, இட்ஸ் 2 different things. செகண்ட் ஹோம் and investment property are 2 different things. If let's say for example you Waterloo kids university போயினோம் என்றால் they can buy it as a second home, right, with a 5% down. Oh, okay. ஆனால் rental income இல்லாம குவாலிஃபை பண்ணணும் அந்த mortgage. Right. And you need to mitigate to the banks and the insurer this is going to be a second home. Right. Or even cottage கூட வாங்கலாம் 5% down. Cottage கூட வாங்கலாம் 5% down ஓட. ஆனா வந்து இன்கம் வந்து சப்போர்ட் பண்ண. அதாவது உங்களுடைய வருமானம் அந்த காட்டேஜ் அல்லது நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் தங்கியிருப்பதற்காக வாங்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் ரெண்டல் ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்டை உங்களுடைய வருமானம் தாங்கக்கூடியதாக இருக்கணும், உங்களுடைய பிரைமரி ஹவுஸோடு சேர்ந்து. அதுதான் மிக முக்கியமாகவே உங்களுடைய வருமானம் அதிகமாக இருந்து கிரெடிட்டும் அதிகமாக இருந்தால் நீங்கள் 5% டவுனோடு இன்னொரு வீட்டை முதலீடு இல்லாமல் உங்களுடைய செகண்ட் ஹோமாக நீங்கள் வாங்கலாம். 2வது வீடு அது மிக முக்கியம். 2வது வீடு உங்களுடைய முதலீட்டுக்காக வாங்கக்கூடிய வீடு என்பது வேறு. முதலீட்டுக்காக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பியூர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு வாங்குவதாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு 20% தேவை. அப்போது தான் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்காத ஒரு மோர்கேஜை பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்தது மோர்கேஜில் இன்னொரு
ஒரு விஷயம் இருக்கிறது, இந்த வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் வர்சஸ் ஃபிக்ஸ்ட் ரேட் இன்ட்ரெஸ்ட். எல்லோரும் இதில் குழம்பிக் கொள்வார்கள். இப்போது வேரியபிள் குறைந்து கொண்டிருக்கின்ற போது ஃபிக்ஸ்டில் இருக்கின்றவர்கள் மாற்றினால் என்ன என்று யோசிப்பார்கள். சில வேளைகளில் ஃபிக்ஸ்ட் வைத்திருப்பது நல்லது என்ற முடிவும் இருக்கும். ஒரு மோட்கேஜ் புரோக்கராக உங்களுடைய ஆலோசனை என்ன? எப்போது அந்த தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும்? இப்போ historically வந்து personally I'm biased. I'm a firm believer in a variable rate mortgage. Right. Now historically பார்த்தீங்கன்னா variable rate always been lower than a 5-year fix. Right. இப்போ அதோட வந்து இன்னும் ஒரு இது இருக்கு, variable rate வந்து break பண்ணிக்குள்ள penalty வந்து only 3 months interest. Right. Fixed rate வந்து penalties could be thousands of dollars. Yes. இப்போ let's say for example you approve with the one lender with a 5% down, you want a fixed term. நீங்க அந்த வீட்டை வித்து போட்டு இன்னும் ஒரு வீட்டை வாங்க போறீங்க. ஆனால் let's say 20% இருக்குது. Each lender has a different criteria of qualifying. Right. For example, it may be hard to qualify with the CIBC, but it may be easy to qualify with the Scotiabank. அப்போ நீங்கள் செய்யக்குள்ள வந்து உங்களோட penalties could be $1,000. Right. So first thing நாங்கள் கேட்குற வந்து client வேலைக்குள்ள fixed rate வேணுமெண்டா, can you see yourself living in this house for next 5 years? Right. That's important. That's important. ஓ நீங்கள் வந்து அதை ரீஃபைனான்ஸ் செய்யாமல் இருக்க அந்த மோட்கேஜை கேரி பண்ண வருடத்துக்கு. உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்குள்ள வந்து ஒரு யங் ப்ரொஃபஷனல் வேலைக்குள்ள ஒரு காண்டோ வாங்கக்குள்ள I sure you can live here for 5 years. Right. And first time home buyers always want to take a 5-year fix. Right. And அப்படி சொல்லிச்சோம்னா இங்கே வந்து ரெண்டு விதமான லெண்டர்ஸ் இருக்கு. மோனோலைன் லெண்டர்ஸ்ன்ற ஒரு லெண்டர் இருக்கு. அவையில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நேஷனல், ஸ்ட்ரீட் கேபிட்டல், இப்போ வந்து RFA அண்ட் MCAP, அது வந்து மோனோலைன் லெண்டர்ஸ். அவையோட மோர்கேஜை பிரேக் பண்ண பெனால்ட்டி வந்து 1/3 than a bank penalty. Okay. So if I have a first time home buyer, they want a 5-year fix, I recommend them to go with those lenders. If I have a bank loan or 15,000 penalty and other penalties break பண்ண only வந்து it's only 5,000. Okay. So that's significant savings, Yeah. right? On a variable rate வந்து fluctuate with the prime. Right. But a lot of people think prime will go up all the time. All the it time. doesn't. Like Yeah. the Bank of Canada have an announcement dates, and even if they increase the prime, அது வந்து only 25 basis points. Yeah. கால் வீதம் தான் கூடும். Yeah. அப்ப ஆனால் வேரியபிள் இருந்து ஃபிக்ஸ் ரேட்டுக்கு எப்பவும் போகலாம், ஆனால் ஃபிக்ஸ் ரேட்லேருந்து வேரியபிள் போக முடியாது. அதுதான் பிரச்சனை. இப்போ ஐ ஹேவ் லாட் ஆஃப் கிளைண்ட்ஸ் இந்த பேண்டமிக் துவங்கிக்குள்ள மோகேஜ் எடுத்தவே வந்து ப்ரைம் ஒரு 2.25 பே பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்போ எனக்கு நேற்று ஒரு கால் வந்தது, பேங்க் வந்து ரினியூ பண்ணிக்குள்ள 2.2லேருந்து 1.45க்கு போகலாம் வேரியபிளுக்கு 3 months பெனால்ட்டி பே பண்ணணும். அதே வந்து 5-year ஃபிக்ஸுக்கு போகலாம் 1.8%. Right. So the client called me and asked me what they want to do. The first thing I asked them, can you live in the house? Right. They're like, absolutely. Yeah. Then I trying to go with the 5-year fix. It depends on person to person. Right. ஆகவே ஒரு வீட்டை வாங்குவது என்பதை தாண்டி அதை வைத்திருப்பது, அதற்கான மோட்கேஜ், அதை கட்டுவது, மாத வருமானம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு ப்ரொஃபஷனலோடு நீங்கள் அதை உரையாடுவதன் மூலம், உங்களுடைய தேவைகளை சொல்வதன் மூலம், உங்களுடைய உண்மையான நிலைமைகளை எடுத்துரைப்பதன் மூலம் உங்களுக்கு பொருத்தமான சொல்யூஷன்ஸை நீங்கள் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். iconnect மோட்கேஜஸின் வரனோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். மோட்கேஜ் பெறுவது மட்டுமல்ல, அந்த மோட்கேஜை கேரி பண்ணுவது, எப்படியான மோட்கேஜ் உங்களுடைய வீட்டுக்கு மிக பொருத்தமானதாக இருக்கும், எப்படியாக நீங்கள் அதில் மாற்றங்களை செய்து கொள்ளலாம் என்பது பற்றி தான் உரையாடி கொண்டிருக்கிறோம். இந்த ரீஃபைனான்ஸ் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது, செக்யூர் லைன் ஆஃப் கிரெடிட் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது, அடுத்தது செகண்ட் மோட்கேஜ் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இது எல்லாமே மோட்கேஜோடு தொடர்புபட்ட கனெக்டட் ப்ராடக்ட்ஸாக இருக்கிறது. இவை பற்றி ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா? இந்த ரீஃபைனான்ஸ் என்பது என்ன, அது எவ்வளவு முக்கியமானது, அல்லது அதை ஏன் பயன்படுத்த வேண்டும், அதற்கும் இந்த லைன் ஆஃப் கிரெடிட் என்பதுக்கு என்ன வித்தியாசம், செக்யூர் லைன் ஆஃப் கிரெடிட் என்பதுக்கு என்ன வித்தியாசம், இது சிறப்பானது? It depends, Ramanan. Like for example, refinance என்ற வந்து இங்கே அக்யூடி எடுத்து ஏதாவது செய்ய போயிங்க. ஸோ மெயின் ரீசன் வந்து people do a refinance வந்து to pay off the debts. வேறு கடன் இருந்தால் பே பண்ணுறது, அதுக்கு தான் ரீஃபைனான்ஸ் எடுக்கிறது. அல்லாட்டி வந்து வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு. Those are the two reasons, main reasons people look for refinance. Or they want to buy another property, investment. Right. ரீஃபைனான்ஸ் என்றால் என்ன என்பதை ஒரு விளக்கமாக சொல்லலாம். இப்போ let's say for example உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு $1 million இருக்குன்னு வை, உங்களோட மோர்கேஜ் வந்து 600,000 இருக்கு. Right. You can borrow up to 80% of the property value minus the mortgage amount. Right. So in this situation, $1 million 80% of the 800,000, your existing mortgage is 600,000, you can borrow up to 200,000. Right. அதை வந்து இங்கே ரெண்டு விதத்தில் borrow பண்ணலாம். ஒன்று வந்து ஃபுல்லாக கேஷ் எடுக்கலாம், அல்லாட்டி வந்து லைன் கிரெடிட்டாக வச்சுருக்கலாம். Right. அது வந்து depends on the purpose. But let's say for example, I want to have a money, like a lot of people call me and say, I want to have a buffer. I may want to buy investment property in 6 months. Or I may have a kids want to go to school in 1 year, so I want to have a line of credit so I can buy another property. Yeah. But இப்போ உடனே யூஸ் பண்ணாமல் ஃபியூச்சருக்கு ஒரு பஃபராக வச்சிருக்கா, லைன் ஆஃப் கிரெடிட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா வந்து அதுக்கு ஒரு பேமெண்ட்டும் இல்லை. But let's say நீங்கள் வந்து ஒரு 100,000 டெட்ஸ் இருக்குது, I want to pay off the debts,
then you will take as a refinance and take the money right away. Right. So it can be two forms, line of credit or refinance and pull the equity or secure line of credit. Right. And it all comes down to what the purpose. ஆகவே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மேல் அதிகமான அந்த முதலீட்டை நீங்கள் எப்படியாக பயன்படுத்தப் போகிறீர்கள். அதை ஆரோக்கியமாக பயன்படுத்துவதாக இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் பண்ணுவதன் மூலமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். பலரும் தங்களுடைய ரியல் எஸ்டேட் போர்ட்ஃபோலியோவை பில் பண்ணுவதற்காக இந்த ரீஃபைனான்ஸ் என்கின்ற உத்தியை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு வீட்டை வாங்கி அதில் வளரக்கூடிய ஈக்விட்டியை பயன்படுத்தி இன்னும் ஒரு வீட்டை வாங்குகிறார்கள். அதை தங்களுடைய முதலீட்டு வீடாக வைத்துக்கொண்டு அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை ஒரு பாசிவ் இன்கமாக வைத்திருக்கிறார்கள். இந்த ரியல் எஸ்டேட் போர்ட்ஃபோலியோவை சரியாக நீங்கள் பில் பண்ணினால் உங்களுக்கு தொடர்ச்சியாக வருமானம் வரக்கூடியதாக இருக்கும். சரியான வீடுகளை தெரிவு செய்து நீங்கள் அந்த போர்ட்ஃபோலியோவை நல்ல மோட்கேஜில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியம். நாங்கள் போர்ட்ஃபோலியோ பில் பண்ணுகிறோம் என்பதற்காக அதிகூடுதலான வட்டி வீதத்திலே ஒரு வீட்டை கொள்வனவு செய்வது என்பது ஆரோக்கியமாக இருக்காது. ஆகவே தான் வரன் ஐக்கனெக்டிடம் நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்களிடம் ஆலோசனைகளை பெற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய வருமானம், உங்களுக்கு இருக்கக்கூடிய முதலீட்டுக்கான டவுன் பேமெண்ட் இவற்றின் உதவியோடு பொருத்தமான மோட்கேஜ்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இத்தோடு இப்போது இருக்கக்கூடிய நிலையில் வரன் 2021 தொடர்பாக எல்லோருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. வீட்டுச் சந்தை எப்படியாக இருக்க போகிறது, மோட்கேஜில் சிக்கல்கள் வருமா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுமா, புதிய புதிய கட்டுப்பாடுகளை அரசாங்கம் விதிக்குமா என்றெல்லாம் பலரும் சந்தேகப்படுகிறார்கள். எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, 2021 ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி அண்ட் மோட்கேஜ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்க போகிறது? To be honest, I'm not a genius. If I'm a genius, I wouldn't be sitting here. But interest rate வந்து கூடாது. Bank of Canada made an announcement in 2023 madam prime rate வந்து going to stay stable. Maybe it will may go up 1.25, but it's not a significant. So that means affordability is going to be there, right? But condo market it's a good time to buy that. Personally, I think it's a good time to get into the condo market. Once the vaccine is up and people are starting to go, condo market is going to pick up again as well. And they're also saying immigrants are coming in too. So given the fact how strong the market, if a pandemic was stronger irundadile நான் நிக்கிற price குறையும். That's my humble opinion. நிச்சயமாக அது எல்லோருக்கும் இருக்கக்கூடியது. உலகத்தில் எதுவும் நடக்கலாம். பேண்டமிக் ஒன்று வரும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை. பேண்டமிக் வருகின்ற போது எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் முதலில் வீட்டுச் சந்தை தான் சரியும் என்று. அதற்கு முற்றிலும் முரணான வகையில் வீட்டுச் சந்தை வரலாறு காணாத ஒரு அதிகரிப்பாக அதன் வீடுகளும் சரி விற்பனையும் சரி அதிகரித்திருக்கிறது. ஆகவே இந்த எதிர்ப்பு குரல் என்பது யாராலுமே சாத்தியமாக இதுதான் நடக்கும் என்று சொல்ல முடியாது. எங்களுக்கு தெரிந்த நாங்கள் கடந்த காலங்களை வைத்துக்கொண்டு சில விஷயங்களை சொல்லலாம், அவ்வளவுதான். நான் நினைக்கிறேன் சில ப்ராடக்ட்ஸும் மிக முக்கியமாக நாங்கள் இந்த நேரத்தில் ஷேர் பண்ணலாம் என்று நினைக்கிறேன். 0.99 இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வங்கியிடமிருந்து மோட்கேஜை பெற்றுத் தருவதற்கான தெரிவு செய்யப்பட்ட ஒரு மோட்கேஜ் புரோக்கராக iconnect இருக்கிறது. அந்த ப்ராடக்ட் பற்றியும் அதை பெற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் சொல்லலாமே. ஸோ இது வந்து HSBC தான் இந்த ப்ராடக்ட் ஆஃபர் பண்ணது. lowest rate in the Canadian history, 0.99 on a variable rate for someone who's purchasing a house less than 20% down, insured mortgage. Right. So that's mean affordability is there. So 0.99 is I will always say it's cheaper than a car financing. Of course. Only time I see a 0.99 financing is when you purchase a car. So this is the lowest rate in the history, and it's offered through HSBC. So they handpick 5 brokers in the country, and we are one of them. நாங்கள் A lenders, B lenders என்கின்ற 2 பகுதிகள் பற்றி பேசியிருக்கிறோம். இதை தவிர பிரைவேட் லெண்டிங் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. நிறைய பேர் தங்களுடைய வீடுகளை இழப்பதற்கு காரணமாகவும் இந்த பிரைவேட் லெண்டிங் இருக்கிறது. எப்படியாவது ஒரு வீட்டை வாங்கிவிடும் என்று நினைக்கிறவர்கள் சில வேளைகளில் இப்படியான பிரைவேட் லெண்டர்ஸிடம் சென்று தனியார் மோட்கேஜை பெற்றுக்கொள்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய சாதகங்கள் பாதகங்கள் என்ன? வீடு ஒன்று வாங்க வேண்டும் என்பது சரியானது தான். நான் அடிக்கடி சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், உங்களுடைய அஃபோர்டபிலிட்டி, அதை வீட்டை தொடர்ந்து பராமரிக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருந்தால் தான் வீட்டை வாங்க வேண்டும். மற்றவர்கள் வாங்கிவிட்டார்கள் என்பதற்காக நாங்கள் ஓடி சென்று வீட்டை வாங்கிவிடக்கூடாது. அதனால்தான் இந்த வீடு விற்பனை என்பது வாழ்க்கையிலே மிகப்பெரிய முடிவு, மிக முக்கியமான முடிவு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பிரைவேட் மோட்கேஜிடம் செல்கின்ற போது அவர்களுக்கு மிகப்பெரிய அசௌகரியங்கள், பாதிப்புகள் எல்லாம் வருகிறது. பலர் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை இருக்கிறது. அப்படியாக வெளியேறினால் உங்களுடைய டவுன் பேமெண்ட் போய்விடும், நீங்கள் இவ்வளவு காலம் வீட்டுக்கு கட்டிய மோட்கேஜ் போய்விடும், எல்லாமே போய்விடும். அப்படி இருக்கின்ற போதும் சிலர் இப்படியான பிரைவேட் மோட்கேஜஸை நாடி செல்கிறார்கள். இந்த பிரைவேட் மோட்கேஜ் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? Private mortgage வந்து we offer them as and it's one of the solution. So I want to make it sure it's one of the, I'm not against a private mortgage, it's a solution for someone. Of course. இப்போ சில பேருக்கு வந்து இப்போ எங்கள் கம்பெனியில் வந்து சில பேருக்கு வந்து ஒன்றும் இல்லை என்ற சொல்யூஷன் வரைக்குள்ள வந்து we offer them a private solution. பட் ஆனால் அந்த ப்ரைவேட் சொல்யூஷன் நாங்கள் கொடுக்க முதல் நான் கிளையண்டோட கேட்குறது, ஓகே நீங்கள் வீட்டை விற்கிறதுக்கு பார்த்தீங்களா, இல்லாட்டி ஒரு கோர்ஸ் என்ன, இப்போ ஒரு ஆப்ஷனும் இல்லாமல் ஒரு 1 or 2 இயர்ஸுக்கு ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சியை டேக் கேர் பண்ணுறது வந்து ப்ரைவேட் லெண்டிங் இருக்குது.
Now, private lending it's an unregulated lending. It's a regulated lending, but it's unregulated way. Unregulated way, right? இப்போ நீங்களும் வந்து ஒரு private lender இருக்கலாம், நானும் ஒரு private lender இருக்கலாம். ஆனா I am not regulated by the government. Yeah. ஆனா இதுக்கு வந்து சில கம்பெனிகள் இருக்கு. It's called Mortgage Investment Corporation. It's called MIX. They are regulated by the government. So if we are going to take a private lending as a worst come worst solution, you need to know who your lender is. Right. இப்போ நாங்கள் டீல் பண்ற வந்து ஒரு lender Vancouver வந்து they are very much regulated. Fees are very, very minimum. Even renewal fees are only $200. Oh. Unheard of in a private lending. A lot of people don't know about it. Usually people charge 1%, 2% on a renewal after one. Right. And I mean, lender fees on the city maybe 1 to 2%. Oh. Interest rate on the 7.99 to 8.9. In the ratio வரையில் அவர்கள் தருவாங்க. Our private lending வந்து ratios ஒன்னும் பார்க்கிறது. Unregulated. Right. They look at the property and they will lend up to 75 to 80% of the property. Right. இப்போ private lending வந்து எப்போ ஒரு ஆப்ஷன் இருக்கு மாட்டா. Let's say for example நீங்க ஒரு condo வாங்கி இருக்கீங்க 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. $300,000 condo worth $600,000. You can close it with a lender or a B lender. If not, you're going to lose the deposit. These guys will lend 75% of the current market. Right. Current market. Current market. Oh yeah. அப்படியான இதுல வந்து private lending வந்து is a okay option. Yeah. ஆனா இப்போ உங்களுக்கு first mortgage கட்ட இல்லாமல் private lending எடுத்து second mortgage கட்ட போறீங்கன்னா you may want to rethink your finances. Right. Maybe it's a good option to sell the house and downsize than taking a private lending and pay all the fees. Right. So I always tell people very careful, like don't try to live on a private mortgage. If you think you can afford it, look for a different option. Right. Sell it or downsize or move further than taking a private mortgage because அது வந்து ஒரு ட்ராப் மாதிரி. அதுக்கால வெளியில வர வந்து சரியான கஷ்டம். So you have to be very mindful, and I have seen people they in verge of but private lender வந்து ஒரு மாசம் பேமெண்ட் கட்டாட்டி it's not like a bank மாதிரி இல்ல. They will work with you. They will put the locks on you. Right. ஆகவே இது போன்ற நெருக்கடியான நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம். அந்த நெருக்கடியான நிலைகளில் இருந்து வெளியேறுவதற்கான ஆலோசனைகளையும் கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அதே நேரம் வரனிடம் அதற்கான சொல்யூஷன்ஸ் இருக்கிறது. வரன் மூலமாக நீங்கள் நல்ல முறையிலே இந்த பிரைவேட் மோர்கேஜஸை பெற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய நிதி நெருக்கடிகளை தீர்த்து கொள்ளலாம். பிரச்சனைகள் வரும். சில வேளைகளில் சந்தர்ப்பவசத்தால் எல்லோரும் பிரச்சனைகளுக்குள் சிக்கிக்கொள்வதும் தவிப்பதும் இயல்பானது. ஆனால் அதிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை எப்போதும் மறந்து விடாதீர்கள். எந்த ஒரு சிக்கலான பிரச்சனைக்கும் தீர்வும் இருக்கிறது. அதுதான் மிக முக்கியமானது. வாழ்க்கை என்பது ஒரு இடத்திலே ஒரு புள்ளியிலே முடிந்து விடுவதில்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Congratulations, Varan, and thank you very much for joining with me. Let's talk with Ramanan நிகழ்ச்சி இன்றைய தினம் iconnect நிறுவனத்தின் வரனோடு பேசியிருக்கிறது. ஒரு வீட்டை வாங்குவது, அதில் இருக்கக்கூடிய மோர்கேஜ், அதில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள், இப்போது இருக்கக்கூடிய நிலை, எவ்வளவு குறைந்த வட்டி விதத்தில் நீங்கள் ஒரு மோர்கேஜை பெற்றுக்கொள்ளலாம், எப்படியான மோர்கேஜ் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், ஒரு முதலீடை செய்வதாக இருந்தால் என்ன மாதிரியான முதலீடு, அதற்கான மோர்கேஜ் எப்படியாக இருக்கும், ரீஃபைனான்ஸ், இப்படியாக நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்திருக்கிறோம். இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக வரனுக்கும் எங்களுடைய நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். அன்பு வணக்கம்.